அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். அதனால முடிஞ்ச அளவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரிஸ்க் நம்மகிட்ட பரக்கத்தா வருவதற்கும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிஸ்க்ல அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருப்பதற்கும் நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் பணம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரூ. 100 சம்பாரிச்சா ரூ. 200 செலவு வருது. எவ்வளவு வழிகளில் முயற்சி பண்ணாலும் கடன் அடைய மாட்டேங்குது. இன்னும் எங்களோட வியாபாரத்தில் பறக்கத்தில்லை, எங்களுடைய சம்பளத்தில் பறக்கத்தில்லை, எங்களுக்கு பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு அப்படி நம்ம அன்றாடம் பறக்கத்தை தங்க வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 5 அமலை தான் நான் சொல்ல போகிறேன். இது அனைத்தையுமே நீங்கள் அன்றாடம் செய்யணும். ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடியது கிடையாது. அன்றாடம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது நமக்கு மட்டுமல்ல, நம்மளோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்மளோட பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக இருக்கும். அந்த அளவு நீங்கள் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா பல தலைமுறையினர் செல்வாக்கோடு வாழ்வாங்க. அந்த அளவு பரக்கத் இந்த அமல்களுக்கு இருக்குது. கட்டாயம் இந்த அமலை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா ஒரு மாதம் விடாமல் செஞ்சு பாருங்கள். ஒரு மாதத்தில் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் நல்ல மாற்றத்தை கொடுப்பான். இந்த ஒரு வஜீஃபாவை செய்யும்போது உங்களோட ஹாஜத்துக்களும் உங்களுக்கு கபூலாகும். உங்களோட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு எதெல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்கோ, இதமாக இருக்கோ, அந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நடத்தி தருவான். இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதை விட நமக்கு வேற எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம விரும்பக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த வஜீஃபாக்கள். இப்போது அதெல்லாம் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செல்வத்தை நம்மக்கிட்ட பரக்கத்தா இழுத்து வருவதற்கு நம்ம அவசியம் செய்ய வேண்டிய ஒரு திக்ர் என்ன அப்படின்னு கேட்டால் அது இஸ்திக்ஃபார் தான். தினமும் நீங்கள் குறைந்தது 200க்கு மேலே செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும். அந்த அளவு செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தா தருவான். ஏன்னா இஸ்திக்பார் செய்யுங்க, நான் உங்களுக்கு செல்வத்தை தர்றேன்னு அல்லாஹ்வே தனது திருக்குறானில் சொல்கிறான். அதனால் 200க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் தினமும் ஒரு 500 முறை கூட நீங்கள் ஓதிக்கலாம். பிரித்து கூட ஓதலாம். நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும்போது கூட ஓதலாம். இதற்கென்று நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இஸ்திக்பாரை எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலுமே ஓதலாம். அதனால் இஸ்திக்பாரை நீங்கள் தினமும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு மட்டும் கிடையாது, உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு, உங்களோட துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு திறவுகோல், இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பையும் பிரியத்தையும் அடைந்து கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி. அதனால் இஸ்திக்பாரை அன்றாடம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. இதை செஞ்சு பாருங்கள். எவ்வளோ பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கீங்க, எவ்வளோ சிறப்பாக்கி வச்சுருக்கிற அவங்களோட வாழ்க்கையை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக இஸ்திக்பார் அதிகமாக ஓதுறவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய அருமை. கண்டிப்பாக இதனுடைய பலனை நீங்களும் அடைந்து கொள்ளணும்னா இன்றிலிருந்து ஓத தொடங்குங்க. அடுத்தது சூரா வாக்கியா. தினமும் நம்ம அவசியம் ஒரு முறை ஒதுக்கணும். மகரிபுக்கு பிறகுலேருந்து நம்ம தூங்குற வரைக்கும் இரவு நேரத்தில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதலாம். ஒரே ஒரு தடவை நீங்கள் ஒதுக்கோங்க. இது செல்வத்தின் சூறா என்று அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, வறுமையை ஒருபோதும் கிட்ட கூட நெருங்க விடாது. அப்போ வறுமை இல்லை அப்படிங்கும்போது, செல்வத்தின் சூறா அப்படின்னு அழைக்கும்போது நம்ம வீட்டில் கடன் இருக்குமா, அல்லது பிரச்சனை இருக்குமா, பணத்தட்டுப்பாடு இருக்குமா, நம்மளோட வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யாமல் விட்டுருவானா? ஆனால் இந்த சூறாவை நம்மள நிறைய பேர் தினமும் ஓதுறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக பணம் தேவையாக இருக்கக்கூடியவங்க, கடனில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் வருமானத்தில் பறக்கத்து வரணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த சூறாவை விட்டுறாதீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் இரவில் ஒரு தடவை நீங்கள் ஓதிடுங்க. இன்னும் நிறைய ஆண்கள் சொல்கிறாங்க, எங்களோட கடைகளில் வியாபாரம் சரியில்லை, எவ்வளோதான் அமல் செஞ்சாலும் வியாபாரம் சரியில்லை அப்படின்னு. நீங்கள் கடைகள்லையே உட்கார்ந்து இந்த சூறா வாக்கியாவை நீங்கள் மகரீபுக்கு பிறகு ஒரு முறை ஓதிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். எந்த இடத்துல திருக்குறான்
குரான் ஓதப்படுதோ அந்த இடத்திற்கே அல்லாஹ் பரக்கத்தை தான் கொடுப்பான். கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்க. அடுத்து 3வது அமல். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல். இது எக்ஸ்ட்ராவா நமக்கு அதிக அளவில் பணத்தை ரிஸ்க வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன். அதாவது சூர கௌசரும் ரிசுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா. இதுவும் செல்வத்தின் சூறா அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்த சூறாவை நம்ம தினமும் 129 தடவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்விடமிருந்து நீங்க அதிக அளவு செல்வத்தை பெற முடியும். அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இஸ்திக்ஃபார் சூரா வாக்கியாலாம் நீங்கள் அன்றாடம் ஓத வேண்டியது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதிக அளவில் ரிஸ்க பெறணும், பணத்தை உங்ககிட்ட எப்போதும் தங்க வச்சுக்கணும், பணமே உங்களை தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரா கௌசரை 129 தடவை ஓதுங்க. ஏன்னா இது இந்த எண்ணிக்கையில் ஓதும்போது பரக்கத்தை நமக்கு அதிக அளவில் தரக்கூடியதாக இருக்குது. இன்னும் இந்த சூறாவை நீங்கள் தினமும் இந்த எண்ணிக்கையில் ஓதிட்டு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கவே மாட்டான், ஒரு கவலையும் இருக்காது. எனக்கு இது மனசுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த அளவு அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கருணை காட்டுவான், அவனுடைய அன்பை இறக்குவான். அப்போ நம்மக்கிட்ட எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஏன்னா இது ரசூல்லா கவலையாக இருக்கும்போது அல்லாஹ் இறக்கிய சூறா. அப்போ இந்த சூறா எல்லா மக்களுக்குமே ஆறுதல் கொடுக்கக்கூடிய சூறா தான். அதனால் இந்த சூறாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ரிசுக்குக்காக மட்டுமல்ல, கட்டாயம் உங்களோட கவலைகளும் நீங்கும், உங்களோட பிரச்சனையும் நீங்கும், நிறைய பலன் உண்டு. அதனால் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 4வது அமல் என்ன அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு ரப்பனா துவா தான். யார் ஓதியது? நபி மூசா அலைஹிவஸல்லம் அவங்க ஓதியது. எந்த நேரத்தில் ஓதுறாங்க? எதுவுமே இல்லாத நேரத்தில் ஓதுறாங்க. பசியோடு இருக்கும்போதும் தாகத்தோடு இருக்கும்போதும் எந்த வேலையும் கிடையாது, அவங்க கூட யாருமே கிடையாது. அப்படி ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விடப்பட்ட ஒரு நபர் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்தாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் இறக்கிய வார்த்தை தான் இது. இதை அவங்க ஓதுறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு உணவு கிடைக்குது, தண்ணீர் கிடைக்குது, உறவுகள் கிடைக்குது, இன்னும் ஒரு அரசாங்கமே கிடைத்தது. காலையில் ஓதுறாங்க, மாலைக்குள்ள அல்லாஹ் இத்தனையுமே கொடுத்து அவங்களுக்கு பரக்கத் செஞ்சான். அந்தளவு இந்த துவாவுக்கு ஏராளமான சக்தி இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மள நிறைய பேர் இதை ஓதுறது கிடையாது. தினமும் தொடர்ந்து நீங்கள் வெறும் 3 தடவையாவது இதை ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க. ஏன்னா நான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஃபஜரில் இந்த துவாக்களை எல்லாம் ஓதக்கூடியவளாக நான் இருக்கேன். ஃபஜருடைய திக்ர் அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் 50 திக்ர் ஓதுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் இந்த திக்ரும் இருக்கும். எனவே நீங்களும் ஓதுங்க. நிறைய அமல்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே அதிக அளவில் செய்ய முடியாவிட்டால் கூட தினமும் 3 தடவையாவது நீங்கள் ஓதுங்க. ஒரு தடவையாவது ஓதிருங்க, அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைய அமல்கள் செய்கிறதுக்கு தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ர் என்ன அப்படின்னா ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பே, உன்னிடமிருந்து வரக்கூடிய நல்லவற்றின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். இந்த துவாவை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுனாங்க. அவங்களுக்கு அனைத்தையுமே அல்லாஹ் நிறைவாக கொடுத்தா. நீங்களும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். தினமும் தவறாமல் 3 தடவைக்கு மேலே ஓதுங்க. அல்லாஹ் உங்களோட தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். உறவுகளில் பறக்கச் செய்வான், ஆரோக்கியத்தில் பறக்கச் செய்வான், அன்பில் பறக்கச் செய்வான், இன்னும் குடும்பத்தில், இன்னும் வியாபாரத்தில், வேலைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பரக்கத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொடுப்பான். இந்த ஒரு ரப்பனா துவாவுக்கு ஏராளமான வஜீஃபா இருக்குது. இது அனைத்து தேவைகளுக்குமே நம்ம ஓதலாம். திருமணத்திற்காக ஓதலாம், குழந்தைகளுக்காக ஓதலாம், இன்னும் செல்வத்திற்காக ஓதலாம், பிரச்சனைக்காக ஓதலாம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம். இதை எப்படி ஓதினாலும் பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதில் அவ்வளோ பலன் உண்டு. அதனால் இதையும் நீங்கள் தவறாமல் ஓதிட்டு வாங்க. அடுத்தது 5வது அமல் உங்களோட துவா. கண்டிப்பாக இதையும் நம்ம ஒரு அமலாக செய்யணும். ஏன்னா அமல்கள் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம நாவால் செய்வோம். சிலர் மட்டும்தான் மனசார உணர்ந்து செய்வோம். ஆனால் துவாக்கள் அப்படி கிடையாது. நமக்கு வேண்டியதை எப்படி கேட்கணுமோ அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? மனசார, நாவால், இன்னும் கண்ணீரால் உணர்ந்து நம்மளோட ரப்பு கிட்ட கேட்போம் இல்லையா? அப்போ இதுதான் இருக்கிறதுல மிகச்சிறந்த ஒரு அமல். இருக்கிற எல்லா அமல்களை விடவும் துவா மிகச்சிறப்பான ஒரு அமல். அதனால் உங்களோட துவாவை நீங்கள் அதிகப்படுத்துங்க.
அது எந்த தேவைக்காக வேணாலும் இருக்கலாம். செல்வத்துக்காகவும் இருக்கட்டும், உங்களோட ஹாஜத்துக்கள் கபூலாகவும் இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதிக அளவில் உங்களுடைய துஆவை கேட்கணும் அல்லாஹ்விடத்தில். ஏன்னா துஆ கேட்குறதும் ஒரு வணக்கம் தான், இருக்கிறதுல மிகச்சிறப்பான வணக்கம். ஏன்னா இதுதான் மனசை அல்லாஹ்வோட ஒன்றிணைத்து நம்ம சேர்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நீங்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும், நீங்கள் மனசில் எதை கவலையாக நினைக்கிறீங்களோ சந்தோஷமாக நினைக்கிறீங்களோ எப்போ இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த நிமிஷம் பேசுங்க. அல்லாஹுவோட பேச தொடங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அல்லாஹுவோட நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் பேசுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ நமக்கு ஈமானும் பலப்படும், நம்மளோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், நமக்கு தேவையானதும் நமக்கு கிடைக்கும். அப்படி அல்லாஹோட அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுங்க, அவனோட பேசுங்க, துஆ செய்யுங்க, உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் குறை எதுலேயுமே வைக்க மாட்டான். எனவே இன்றைக்கு நான் சொன்ன இந்த 5 அமலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ரிசுக்கு மட்டும் அல்ல, அனைத்து ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வந்து தருவான். எனவே இந்த 5 அமலையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. முடிஞ்ச அளவு எல்லா மக்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுக்காகவுமே நீங்கள் சேர்த்து துஆ செய்யுங்க. அது இன்னும் பலம் நிறைந்ததாக இருக்கும். இன்னும் அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எத்தனை சகோதரிகள் எத்தனை சகோதரர்கள் துஆ கேட்க சொல்கிறீங்களோ அவ்வளோ நபர்களுக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் என்னையும் மறக்காமல் உங்களோட துஆவில் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்புகளில் சீயக்காத்தூள், ஃபேஸ் பேக் இன்னும் நலங்கு மாவு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா ஒவ்வொரு வீடுகள்லையும் அவசியம் ஓத வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைந்தது. இதில் இருக்கக்கூடிய ஔராதுகளை வளமையாக ஓதினாலே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைவாக வாழ முடியும். அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷமான கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது அரபிலேயே 30 ஜுஸ் குரானும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.